நல்ல தகப்பனே, ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ, பரிசுத்த ஆவியானவரே, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, இந்த வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ಈ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ತಾನೇ ಜಾಗವನ್ನು ನಡೆಸಲಿ. ஒவ்வொருவருடைய சிந்தனைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮನಸ್ಸನ್ನ ಚಿಂತೆಗಳನ್ನ ನೀವು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಿ. ஆவியானவர் ஒவ்வொரு கால சூழ்நிலைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. ಇವನೊಂದು ಸಮಯವನ್ನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ನಿಮ್ಮ ಅಧೀನದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. நீர் இந்த ಜನಗಳோடு பேசು. ನೀನು ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿರಿ. ಹೃದಯದಲ್ಲಿ ನೀರ್ பேசು. ಇವರ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀವು ಮಾತನಾಡಿರಿ. ಯೇಸುವಿನ ಮೂಲಕ ಜಪಿக்கிற நல்ல பிதாவே, ಯೇಸುವಿನ ಮೂಲಕ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. இன்று உங்களோடு பேசக்கூடிய செய்தியின் தலைப்பு ஒரு கிறிஸ்தவ பெற்றோர்களுடைய பொறுப்பு. ನಾವು ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡಬೇಕೆನ್ನುವ ಕಾರ್ಯ ಒಂದು ಕ್ರೈಸ್ತ ಕುಟುಂಬದ ಜವಾಬ್ದಾರಿಗಳು. தேவன் எதற்காக உங்கள் அனைவருக்குமே பிள்ளைகளை கொடுக்கின்றார்? ದೇವರು ಯಾಕೆ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಮಕ್ಕಳನ್ನ ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾರೆ? பிள்ளைகள் கர்த்தராலே வரும் சுதந்திரம். ಮಕ್ಕಳು ದೇವರಿಂದ ಕೊಡಲ್ಪಡುವ ಆಶೀರ್ವಾದ. அது ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும், ಅದು ಗಂಡು ಮಗುವಾಗಿರಲಿ ಹೆಣ್ಣು ಮಗುವಾಗಿರಲಿ, உங்கள் கர்ப்பத்தில் இருந்து ஒரு குழந்தை வெளிவருகிறது என்றால் ನಿಮ್ಮ ಗರ್ಭದಿಂದ ಒಂದು ಮಗುವನ್ನು ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾರೆ அது ಅಂದರೆ தேவன் உங்களுக்கு கொடுக்கும் சுதந்திரம். ಅದು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡುವಂತ ಆಶೀರ್ವಾದ. தேவனுக்கு எல்லா பிள்ளைகளுமே மிக முக்கியமானவர்கள், சமமானவர்கள். ದೇವರಿಗೆ ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳು ಮುಖ್ಯವಾದವರೇ ಆಗಿದ್ದಾರೆ. ஒருவேளை உங்கள் பிள்ளைக்கு ஒரு வயதா இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಮಗುವಿಗೆ 1 ವಯಸ್ಸಿರಬಹುದು, அல்லது 15 வயதா இருக்கலாம், ಇಲ್ಲ 15 ವಯಸ್ಸಿರಬಹುದು, அல்லது 25 வயதா இருக்கலாம். ಇಲ್ಲವೇ 25 ವಯಸ್ಸಿನದಾಗಿರಬಹುದು. எத்தனை வயது இருந்தாலும் ಎಷ್ಟೇ ವಯಸ್ಸಾದರೂ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு ஒரு பொறுப்பை கொடுத்துள்ளார். ಒಬ್ಬೊಬ್ಬ ಕ್ರೈಸ್ತ ಕುಟುಂಬಕ್ಕೂ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. முதலாவது திருமணம் முடிப்பது ஒரு விசுவாசியை முடிக்க வேண்டும். ಮೊದಲು ಒಂದು ಮದುವೆಯನ್ನು ಆಗುವುದಾದರೆ ವಿಶ್ವಾಸಿಯನ್ನ ನಾವು ಆಗುವುದು ಒಳ್ಳೆಯದು. ஆவியானவரால் நிரப்பப்பட்ட விசுவாசியை திருமணம் முடிக்கும் பொழுதுதான் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕ ನಡೆಸಲ್ಪಡುವಂತದ್ದಾಗಿ ಮದುವೆ ಆಗುವಾಗ அவர் மூலமாய் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಹುಟ್ಟುವಂತ ಮಕ್ಕಳು பரிசுத்த பிள்ளைகளாக வளர்ந்து ಪರಿಶುದ್ಧವಾದ ಸಂತತಿಯಾಗಿ ಬೆಳೆದು தேசத்திற்கு ஆசீர்வாதமாக அமையும். ದೇಶಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. உங்கள் கரங்கள்ல if you have a pen and note paper, please note it down. I will finish the sermon very quickly. ನಾನು ಸ್ವಲ್ಪ ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಸಂದೇಶವನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ. ನಿಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಪೆನ್ನು ಪುಸ್ತಕವಿದ್ದರೆ ಸಂದೇಶವನ್ನು ಬರೆದುಕೊಳ್ಳಿರಿ. முதலாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் பொறுப்பு. ಮೊದಲು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡುವಂತ ಜವಾಬ್ದಾರಿ, உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வழியை நீங்கள் போதிக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಮಾರ್ಗವನ್ನ ಕಲಿಸಿಕೊಡಬೇಕು. இயேசு யார் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ಯೇಸು ಯಾರೆಂಬುದನ್ನ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲೇ ನೀವು அவர் ಕಲಿಸಿಕೊಡಬೇಕು. எவ்வளவாய் நமக்காக பாடுபட்டார், எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ಅವರು ನಮಗಾಗಿ ಎಷ್ಟು ಪಾಡುಪಟ್ಟರು, ಎಷ್ಟು ನಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸಿದರು ಎಂಬುದನ್ನ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ நான் சொல்வதை ಕಲಿಸಿಕೊಡಬೇಕು. குறிப்பெடுத்து வீட்டுல டைம் இருந்தா நீங்க போய் ரீட் பண்ணுங்க. ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ನಾನು ಹೇಳುವ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டதன் நோக்கம் ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಕಂಡುಕೊಂಡ ಉದ್ದೇಶ தன்னுடைய வழிகளை பின்வரும் சந்ததியினருக்கு ஆபிரகாம் சொல்லித் தருவான் என்பதற்காக. ದೇವರ ಮಾರ್ಗವನ್ನ ಮುಂದಿನ ಸಂತತಿಗೆ ಅಬ್ರಹಾಮನು ಕಲಿಸಿಕೊಡಬೇಕೆಂದು யாத்ராகமத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರು ಅರಣ್ಯ ಕಾಂಡದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த ஆராதனையின் ஒழுங்கு எல்லாவற்றையும் உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு. ಈ ಆರಾಧನೆಯ ಒಂದೊಂದು ಕ್ರಮವನ್ನ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಕಲಿಸಿಕೊಡು. அப்ப தேவனுடைய விருப்பம் பிள்ளைகளை குறித்து என்ன? ದೇವರ ಚಿತ್ತ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಕುರಿತಾಗಿ ಏನು? உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசு யார் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಯೇಸು ಯಾರೆಂಬುದು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರಬೇಕು. இயேசு இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ಯೇಸು ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ. இயேசுவை சொல்லிக் கொடுக்காமல் உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பதிலோ மற்ற காரியங்களை நீங்கள் செலவழிப்பதிலோ ஒரு அர்த்தமும் இல்லை. ನೀವು ಯೇಸುವನ್ನು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಕಲಿಸಿಕೊಡದೆ ಸ್ವತ್ತನ್ನು, ಹಣವನ್ನು, ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಸಂಗ್ರಹಿಸಿಕೊಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. படிப்பை காட்டிலோ ಎಲ್ಲ ವಿದ್ಯೆಗಿಂತಲೂ நீங்கள் சேர்த்து வைக்கும் சொத்துக்களை காட்டிலோ ನೀವು ಸೇರಿಸಿಕೊಡುವಂತ ಐಶ್ವರ್ಯಕ್ಕಿಂತಲೂ உங்கள் பிள்ளைக்கு இயேசுவை நீங்கள் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನೀವು ಯೇಸುವನ್ನು ಕಲಿಸಿಕೊಡಿರಿ. இரண்டாவது, ಎರಡನೆಯದಾಗಿ அனுதினமும் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ಎಲ್ಲಾ ದಿನವೂ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲು ಕಲಿಯಿರಿ. ஈசாக்கு எப்பொழுதுமே ஆசீர்வதிப்பார். ಈಸಾಕನು ಯಾವಾಗಲೂ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. எப்பொழுதெல்லாம் ஏசாவை பார்க்கிறானோ ಯಾವಾಗಲೆಲ್ಲ ಯೇಸುವನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದನು, அப்பொழுதெல்லாம் ஆசீர்வதிப்பார். ಲಾಸವೆಂದಲೂ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾ ಇದ್ದನು. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, பிள்ளைகள் எப்பொழுதுமே நீங்கள் சொல்வதை கேட்டு வளராது. ಮಕ್ಕಳು ಯಾವತ್ತೂ ಕೂಡ ನೀವು ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳಿ ಬೆಳೆಯುವುದಿಲ್ಲ. நீங்கள் நடப்பதை பார்த்துதான் உங்கள் பிள்ளைகள் வளரும். ನಿಮ್ಮ ನಡವಳಿಕೆಯನ್ನು ನೋಡಿ ಮಕ್ಕಳು ಬೆಳೆಯುತ್ತಾರೆ. பிள்ளைகள் நீங்கள் பேசுவதை பார்த்துதான் பேச கற்றுக்கொள்ளும்.
ನೀವು ಮಾತಾಡೋದನ್ನ ನೋಡಿ ಮಕ್ಕಳು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. நீங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் பிள்ளைகள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளும். ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಮಕ್ಕಳು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுதுதான் பிள்ளைகள் வேதத்தை எடுக்கும். ನೀವು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವಾಗ ಮಕ್ಕಳು ಕೂಡ ತೆರೆದು ಓದುತ್ತಾರೆ. இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்ப ஸ்மார்ட். ಈ ಕಾಲದ ಮಕ್ಕಳು ತುಂಬಾ ಎಲ್ಲವೂ ಸೂಕ್ಷ್ಮವಾದವರು. நீங்க செய்யாதது உங்க பிள்ளைகளுக்கு சொன்னீங்கன்னா ನೀವು ಮಾಡದೇ ಇರುವುದನ್ನು ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳಿಕೊಡುವುದಾದರೆ ஈஸியா சொல்லுவாங்க, நீ முத செய்றியா? ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಮೊದಲು ನೀನು ಅದನ್ನ ಮಾಡಿದ್ದೀಯಾ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ಎರಡನೇದಾಗಿ பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. காலையில் எழுந்த உடனே ஆசீர்வதியுங்க. ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆசீர்வதியுங்க. ಅವರನ್ನು ನೋಡುವಾಗಲೆಲ್ಲ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ஈசாக்கு ஆசீர்வதிப்பதை பார்த்துதான் ಈಸಾಕನು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವುದನ್ನು ನೋಡಿಯೇ யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் ஆசீர்வதிப்பதற்கு கற்றுக்கொண்டார். ಯಾಕೋಬನು ತನ್ನ 12 ಸಂತತಿಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಕಲಿತುಕೊಂಡನು. பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. அவர்கள் குறைவுகளை ஒரு நாளும் மற்றவர்களுக்கு முன்பாக சொல்லி காமிக்காதீங்க. ಅವರ ಕೊರತೆಗಳನ್ನ ಮುಂದೆ ಪಕ್ಕದವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿ ಕೊರಗಬೇಡಿರಿ. அவங்க தவறே செஞ்சாலும் மத்தவங்க முன்னாடி உடனே திட்டாதீங்க. ಅವರು ತಪ್ಪೇ ಮಾಡಿದರೂ ಪಕ್ಕದವರ ಬಳಿ ಬೇರೆಯವರ ಬಳಿ ಹೇಳಿ ಭಯಬೇಡಿರಿ. உங்க பிள்ளைகளை யார்கிட்டயும் ஒரு நாளும் விட்டு கொடுக்காதீங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಯಾರ ಬಳಿಯಲ್ಲೂ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. தனியா போய் ನೀವೇ ಹೋಗಿ, நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ನೀನು ದೇವರಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವನು, அவங்க தவறுகளை தனியாக தான் நீங்க சொல்லி காண்பிக்கணும். ಅವರ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ತಪ್ಪುಗಳನ್ನ ನೀವು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತನಾಡಿರಿ. நீங்கள் அநேகருக்கு முன்பாக பையும் பொழுது ನೀವು ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಬೈಯುವುದಾದರೆ அவர்கள் அதை கற்றுக்கொள்ளுவார்கள். ಅವರುಗಳು ಅದನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அந்த சிறு காரியத்தில் இருந்துதான் ಚಿಕ್ಕ ವಿಷಯದಿಂದಲೇ எதிர்த்து பேச கற்றுக்கொள்ளுவாங்க. ಎದುರು ಮಾತನಾಡಲು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கீழ்ப்படியாம இருக்க கற்றுக்கொள்ளுவாங்க. ಅವಿಧೇಯತ್ವವನ್ನು ಅವರು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஒரு சின்ன தவறு செஞ்சா ಅವರೊಂದು ಚಿಕ್ಕ ತಪ್ಪು ಮಾಡಿದರು. தனியா போய் அதை சொல்லுங்க. ಅವರನ್ನ ಯಾರು ಇಲ್ಲದ ಜಾಗದಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಬುದ್ಧಿ ಹೇಳಿ. அநேகருக்கு முன்பாக அவர்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ಅನೇಕರ ಮುಂದೆ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. மூன்றாவது காரியம், ಮೂರನೇ ಕಾರ್ಯ ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 23 அதிகாரம் 28 வசனம், 23ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಚನ. எருசலேம் குமாரத்திகளே, ಯೆರೂಸಲೇಮಿನ ಕುಮಾರ್ತಿಯೇ, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லுகிறார். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಅಳಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இனி வரக்கூடிய காலம் மிகவும் கொடூரமான காலம். ಇನ್ನು ಬರುವ ಕಾಲಗಳು ಬಹಳ ಕಠಿಣವಾದ ಕಾಲಗಳು. சென்னை பட்டணத்திலே அநேக சிறு குழந்தைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள். ಚೆನ್ನೈ ಎಂಬ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳುಗಳು ಕೊಲೆ ಆಗುತ್ತಾ சொந்த ಇದ್ದಾರೆ. தம்பியினால, தகப்பனினால, இன்னும் ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿனால. ಸ್ವಂತ ಕುಟುಂಬದವರ ಮೂಲಕವಾಗಿ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಅಳಿವು ಉಂಟಾಗುತ್ತಾ இந்த ಇದೆ. கடைசி காலம் கொடூரமான மிகப்பெரிய காலம். ಈ ಕಡೆಯ ದಿನಗಳು ಬಹಳ ಕಠಿಣ ದಿನಗಳು. இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகளுக்காக உபவாசம் எடுக்க வேண்டும். ಈ ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಉಪವಾಸ ಮಾಡುವುದು ನಿಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿಯಾಗಿದೆ. உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் உபவாசிக்கவில்லை என்றால் ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಉಪವಾಸ ಮಾಡದೆ ಹೋದರೆ அவர்கள் உலகத்திற்கு நேராக திருப்பப்பட்டு விடுவார்கள். ಅವರು ಲೋಕದ ಕಡೆಗೆ ಮುಖ ಮಾಡಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் பிள்ளைகளுக்காக அழ சொல்லுகிறார். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಅಳಿರಿ. உங்கள் பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பியுங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಉಪವಾಸ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಆರಂಭಿಸಿ. உங்கள் பிள்ளைகளுக்காக தேவனோடு போராடுங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ದೇವರ ಬಳಿ ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. உங்களுடைய பிள்ளையை காட்டிலும் உங்கள் பிள்ளை தேவனுடைய பிள்ளை. ನಿಮ್ಮ ಮಗುವಿಗಿಂತಲೂ ಅದು ದೇವರ ಮಗು ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அப்ப தேவனுடைய திட்டத்தை உங்கள் பிள்ளையில் நிறைவேற்ற நீங்கள் பெற்றோர்கள் யாராயிருந்தாலும் ஜெபிக்க வேண்டும். ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನಿಮ್ಮ ಮಗು ನೆರವೇರಿಸಬೇಕಾದ್ರೆ ನೀವು ದೇವರ ಚಿತ್ತದಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. நான்காவது காரியம், ನಾಲ್ಕನೇ ಕಾರ್ಯ, உங்கள் குழந்தையை குறித்த தரிசனத்தை ನಿಮ್ಮ ಮಗುವಿನ ಕುರಿತಾದ ದರ್ಶನವನ್ನ தேவனிடத்தில் ஜெபித்து பெற்றோர்களாகிய நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ದೇವರ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. மனோவா தம்பதியினர் அதை அறிந்து கொண்டார்கள். ಮನೋಹ ಕುಟುಂಬದವರು ಅದನ್ನು ಅರಿತುಕೊಂಡರು. சிம்சோன் எப்படி இருக்க போகிறான் என்பது மனோவா தம்பதியினருக்கு நன்றாக தெரியும். ಸಂಸೋನನು ಹೇಗಿದ್ದಾನೆಂಬುದನ್ನ ಮನೋಹನ ಕುಟುಂಬದವರು ಕಂಡುಕೊಂಡರು. உங்கள் குழந்தையை பற்றிய 1000 விருப்பங்கள் பெற்றோர்களாகிய உங்களுக்கு கனவுகள் நிறைய இருக்கலாம். ನಿಮ್ಮ ಮಗುವಿನ ಕುರಿತಾಗಿ 1000ದಷ್ಟು ಆಸೆಯೋ ದರ್ಶನವೋ ನಿಮಗಿರಬಹುದು. ஆனால் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து ಆದರೆ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನ ಅರಿತು உங்கள் குழந்தையை குறித்து கர்த்தர் என்ன தரிசனம் வைத்திருக்கிறார் என்பது முதலாவது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಮಗುವಿನ ಕುರಿತಾಗಿ ದೇವರು ಏನು ದರ್ಶನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ನೀವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. அதற்காக இப்பொழுதிருந்தே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿ ಈಗಲಿಂದಲೇ ನೀವು அந்த ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. தரிசனத்தின் நிறைவு எப்பொழுது தெரியும் என்றால் நீங்கள் முதிர் வயது ஆகும் பொழுது நீங்கள் ஜெபித்த ஜெபத்தின் பலன் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும்.
முடியும். ಆ ದರ್ಶನ ಆಶೀರ್ವಾದ ನೀವು ಯಾವಾಗ ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ ಅಂದರೆ ನೀವು ವಯಸ್ಸಾದ ಕಾಲಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಈಗ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ಅಲ್ಲಿ ಫಲವಾಗಿ ಕಾಣುತ್ತೀರಾ. எனவே என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದ ದೇವ ಮಕ್ಕಳೇ, பிள்ளைகளுக்காக அழுது செவியுங்கள். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಅಳಿದು ಕಣ್ಣೀರಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. வாழ்க்கையில் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுங்க. ದೇವರವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವ ದರ್ಶನವನ್ನು ನೆರವೇರಿಸಲು ಪ್ರಯಾಸ ಪಡಿರಿ. எப்பொழுது ஒரு குழந்தையை தேவன் ஆசீர்வாதமாய் தேசத்திற்கு மாற்றுவார். ಯಾವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮ ಮಗುವನ್ನು ದೇಶಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. ಮೊದಲನೇದಾಗಿ தேவ பிரசன்னத்திலே வளருகிற குழந்தை தான் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக அமையும். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಂತ ಮಗುವೇ ದೇಶಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ಸಾಮುವೇಲೈ ದೇವ ಪ್ರಸನ್ನத்திலே வளர ಒಪ್ಪು கொடுத்தார். ಅನ್ನಳು ಸಮುವೇಲನನ್ನ ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲೇ ಬೆಳೆಸಿದಳು. ದೇವ பிரசன்னத்தில் ஒரு குழந்தை வளரும் பொழுது, ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ಮಗು ಬೆಳೆಯುವುದಾದರೆ ಅದು தேசத்திற்கு ஆசீர்வாதமாக அமையும். ಅದು ದೇಶಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದವಾಗುತ್ತದೆ. ಅನೇಕರಿಗೆ ಆಸೆ, ಅದು ನಾವೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಆಸೆ. என் குழந்தை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி செய்யணும், இப்படி இருக்கணும். ನನ್ನ ಮಗು ಆಗಿರಬೇಕು, ಈಗಿರಬೇಕು, ಹಾಗೆ ಜೀವಿಸಬೇಕು, ಹೀಗೆ ಜೀವಿಸಬೇಕು ಎಂದು. ஆனா தேவ பிரசன்னத்திற்கு நம்ம குழந்தைகளை வளர்க்க மாட்டோம். ಆದರೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಗುವನ್ನು ಬೆಳೆಸುವುದನ್ನು ಮರೆತು ಹೋಗ್ತೇವೆ. நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க குழந்தையை ஜெபிக்க வைங்க. ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನಿಮ್ಮ ಮಗುವು ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. ஜெபிக்கும் பொழுது எப்படி இருக்கணும்னு உங்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾದ್ರೆ ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಅನ್ನೋದನ್ನು ಮಗುವಿಗೆ ಕಲಿಸಿಕೊಡಿ. ನಾನು பெருமைக்காக சொல்லவில்லை, ನಾವು ಹೆಮ್ಮೆಗಾಗಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ನಾನು என் கணவரும் முழு நேர ஊழியர்கள். ನಾನು ನನ್ನ ಗಂಡನು ಪೂರ್ಣಾವಧಿ ಸೇವೆ ಮಾಡುವ. குழந்தைக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரே காரியம், ನಮ್ಮ ಮಗುವಿಗೆ ನಾವು ಕಲಿಸಿಕೊಡುವಂತ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, அவளுக்கு எது வேணும்னாலும் முதல்ல ஏசப்பாட்ட கேளுன்னு தான் சொல்லுவோம். ಅವಳಿಗೆ ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಮೊದಲು ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಕೇಳು ಅಂತ ಹೇಳುತ್ತೇವೆ. ஏசப்பா உனக்கு தருவாரு, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿನಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ, ஏசப்பா உனக்கு செய்வாரு, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿನಗೆ ಎಲ್ಲ ಮಾಡುತ್ತಾರೆ, ஏசப்பா தான் உனக்கு எல்லாம். ನಿನಗೆ ಎಲ್ಲವೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯೇ. சிறு வயதிலிருந்து இயேசு 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 என்று சொல்லும் பொழுது, ಆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದಲೇ ಯೇಸು 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 ಅಂತ ಹೇಳುವಾಗ, குழந்தை வளரும் பொழுது, ನಿಮ್ಮ ಮಗು ಬೆಳೆಯುವಾಗ, நீங்க இல்லைனாலோ, ನೀವು ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೂ, எந்த பிரச்சனை வந்தாலோ, ಏನೇ ಸಮಸ್ಯೆ ಬರುವುದಾದರೂ இயேசுவை அது உறுதியாக பற்றிக்கொள்ளும். ಅದು ಯೇಸುವಿನ ಬಲವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. இரண்டாவது, குழந்தைக்கு சில சமயம் நோ சொல்ல பழகிக் கொள்ளுங்க. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಗುವಿಗೆ ನೋ ಅಂತ ಹೇಳೋದನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಿ. காண்பிக்கிற பொருள் எல்லாத்தையும் பெற்றோர்கள் நீங்கள் வாங்குவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கவில்லை. ನೀವು ಅದು ನೋಡುವಂತ ಒಂದೊಂದು ವಸ್ತುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಡಲು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಟ್ಟಿಲ್ಲ. எல்லாத்துக்கும் தலைய ஆற்றினீங்கன்னா, ನೀವು ಎಲ್ಲದಕ್ಕೂ ನೀವು ತಲೆಯನ್ನ ಓಕೆ ಅಂತ ಹೇಳುವುದಾದರೆ உங்களுக்கு ಅದು ಸಂತೋಷமா தெரியும். ಈಗ ನಿಮಗೆ ಸಂತೋಷವಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. வளர்ந்து வரும் பொழுது குறிப்பிட்ட காரியத்துக்காக ஏதோ ஒரு தேவ சித்தமில்லாத காரியத்துக்கு அடம் பிடிச்சா, ಅದು ಬೆಳೆಯುವಂತ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತ ಇಲ್ಲದ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹಠ ಹಿಡಿಯುವುದಾದರೆ பெற்றோர்கள் நம்ம கண்ணீர் வடிக்கணும். ಆಗ ಪೋಷಕರುಗಳು ನೀವು ಎತ್ತವರು ಕಣ್ಣೀರು இந்த ಸುರಿಸಬೇಕಾಗುತ್ತದೆ. ஞானமெல்லாம் எப்பொழுது வரும் என்று ಈ சொன்னால், ಜ್ಞಾನ ಯಾವಾಗ ಬರುತ್ತದಂದರೆ பெற்றோர்கள் முதலாவது தேவ பிரசன்னத்தில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ಮೊದಲು ತಂದೆ ತಾಯಿಗಳು ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. ஸ்கூலுக்கு போனா ஜெபிங்க, ಸ್ಕೂಲಿಗೆ ಹೋಗುವಾಗ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ, வந்தா ஜெபிங்க, ಬಂದಾಗ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ, காலேஜ்ல இருந்தா ஜெபிங்க, ಕಾಲೇಜಲ್ಲಿರುವಾಗ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ, வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது ஜெபிங்க. ಕೆಲಸದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. என் குழந்தைக்கு திருமணம் ஆயிருச்சுன்னு சும்மா இருக்காதீங்க, திருமணம் முடித்தாலும் ஜெபிங்க. ನನ್ನ ಮಗಳಿಗೆ ನನ್ನ ಮಗನಿಗೆ ಮದುವೆ ಆಯ್ತಂತ ಸುಮ್ಮನೆ ಇರಬೇಡ್ರಿ, ಮದುವೆ ಆದರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை உங்கள் குழந்தையினுடைய வாழ்க்கையினுடைய தரிசனத்தை பார்க்கும் வரைக்கும் நீங்க ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். ನೀವು ನಿಮ್ಮ ಮಗುವಿನ ಮೇಲೆ ದೇವರ ದರ್ಶನ ನೆರವೇರುವ ತನಕ ಪ್ರಾರ್ಥಿಸಲೇಬೇಕು. உங்கள் குழந்தையின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಮಗುವಿನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಇರಬೇಕು. யோசபாத் அதை செஞ்சாங்க. ಯೋಸಪಾತನು ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. அந்த அம்மாக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. ಆ ತಾಯಿ ಒಳಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಶ್ವಾಸ. எல்லா பேரும் தன்னுடைய ஆண் குழந்தைய கொல்ல சொல்றாங்க. ಎಲ್ಲರೂ ಗಂಡು ಮಗುವಿನ ಕೊಲ್ಲಬೇಕಂತ ಹೇಳುವಾಗ ஆனா இந்த அம்மா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்குது. ಈ ತಾಯಿ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. என்ன யோசிக்குது? ಏನ್ ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ? நிச்சயமா என் மகன் உயிரோடு இருப்பான். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನ್ನ ಮಗು ಜೀವಂತವಾಗಿರುತ್ತದೆ. நிச்சயமா என் மகன் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பான். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನ್ನ ಮಗು ದೇಶಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. ஒரு சின்ன பெட்டியை செஞ்சு மோசையை அதுக்குள்ள வைக்கிறாங்க. ಒಂದು ಚಿಕ್ಕ ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನು ಮಾಡಿ ಮೋಶೆನ ಅದರೊಳಗೆ ಇಟ್ಟು, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿದ ಪ್ರಿಯರಾದವರೇ, பிள்ளைகள் வளர்ப்பதில் பெண்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳೆಸುವುದರಲ್ಲಿ ಸ್ತ್ರೀಯರಾದ ನಿಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿ ದೊಡ್ಡದು. பெண்கள் கரங்களில் தான் குடும்பம் உண்டு. ಸ್ತ್ರೀಯರ ಕರಗಳಲ್ಲಿ ಕುಟುಂಬ ಉಂಟು. உங்கள் பிள்ளைகள் தாயாகிய உங்களை பார்த்து பார்த்து
பார்த்து வளரும். ನಿಮ್ಮ ಮಗು ತಾಯಿಯಾಗಿರುವ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿಯೇ ಬೆಳವಣಿಗೆ ಆಗುತ್ತದೆ. உங்கள் விசுவாசத்தை பொறுத்துதான் உங்கள் குழந்தை தேசத்திற்கு ஆசீர்வாதமாக அமையும். ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಹೇಗಿದೆ ಅದನ್ನು ನೋಡಿ ನಿಮ್ಮ ಮಗು ದೇಶಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. பெண்கள் மிக ஞானமாக உங்கள் பிள்ளைகளை வளர்க்க கற்றுக்கொள்ளுங்க. ಸ್ತ್ರೀಯರು ತುಂಬಾ ಜ್ಞಾನದಿಂದ ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳೆಸಲು ಕಲಿತುಕೊಳ್ಳಿ. அவர்கள் சோர்ந்து போகும்போது உற்சாகமாய் இருக்க அவர்களுக்கு கற்றுக்கொடுங்க. ಅವರು ಸೋತು ಹೋಗುವಾಗ ಹೇಗೆ ದೇವರಲ್ಲಿ ಆಸಕ್ತಿ ಇರಬೇಕೆಂದ ಕಲಿಸಿಕೊಳ್ಳಿ. யோசபாத் வித்தியாசமாக யோசிக்கிறார். ಯೋಸபாತಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. நிச்சயமாய் என் குழந்தை உயிரோடு இருக்கும் என்று தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನ್ನ ಮಗು ಜೀವಂತವಾಗಿರುತ್ತದೆ ಎಂದು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಳು. உங்கள் நம்பிக்கை முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது இருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಪೂರ್ಣವಾಗಿ ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಇರಲಿ. உங்கள் குழந்தையை குறித்த நம்பிக்கை உங்கள் கணவன் மீது அல்ல. ನಿಮ್ಮ ಮಗುವಿನ ಕುರಿತಾದ ನಂಬಿಕೆ ಗಂಡನ ಮೇಲೆ ಅಲ್ಲ. குடும்பத்தில் உள்ள மற்ற உறவினர்கள் மீது அல்ல. ಕುಟುಂಬದ ಬೇರೆಯವರ ಮೇಲೆ ಅಲ್ಲ. இயேசுவை தவிர இந்த உலகத்தில் நமக்கு உதவி செய்ய ஒருவரும் வரமாட்டாங்க. ಯೇಸುವನ ಹೊರತು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು ಯಾರು ಬರುವುದೇ ಇಲ್ಲ. பிள்ளைகளை கர்த்தரை நம்பி வளர்க்க கற்றுக்கொள்ளுங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆಸಲು ಕಲಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. நிச்சயமாக அது தேசத்திற்கு ஆசீர்வாதமாக அமையும். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅದು ದೇಶಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. எப்பொழுது பிள்ளைகளை கர்த்தர் மறந்து போவார்? ಯಾವಾಗ ದೇವರು ಮಕ್ಕಳನ್ನು ಮರೆಯುತ್ತಾರೆ? ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் ಓಶಿಯ ಹೇಳಿದಂತ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 4ாம் அதிகாரம் 6வது வசனத்தில் 4ನೇ ಅಧಿಕಾರ 6ನೇ ವಚನ, நாம் ஜெபிக்க மறந்தால், ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋದನ್ನ ಮರೆತರೆ, நாம் வேதத்தை வாசிக்க மறந்தால், ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಲು ಮರೆತರೆ கர்த்தர் நம்மளுடைய பிள்ளைகளை மறந்து விடுவார். ದೇವರು ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಮರೆತು ಬಿಡುತ್ತಾರೆ. ஏன் இன்று அநேக பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள்? ಯಾಕೆ ಇದನ್ನ ಅನೇಕ ಎತ್ತವರು ಕಣ್ಣೀರಲ್ಲಿದ್ದಾರೆ? ஏன் இன்று அநேகர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை என்று புலம்புகிறார்கள்? ಯಾಕೆ ಇವತ್ತು ಅನೇಕ ತಂದೆ ತಾಯಿಗಳು ನನ್ನ ಮಕ್ಕಳ ಜೀವಿತ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? ஏன் அநேகர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையுமே நான் பார்க்கலை என்று நினைக்கிறார்கள்? ನನ್ನ ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಕೂಡ ನಾನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ ಅಂತ ಯಾಕೆ ಹೇಳ್ತಾರೆ? அந்த பெற்றோர்கள் தேவனை மறந்தவர்களாய் இருப்பார்கள். ಆ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಎತ್ತವರು ದೇವರನ್ನ ಮರೆತವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஒரு பெற்றோர்களுடைய முதல் வேலை, ಎತ್ತವರ ಮೊದಲ ಕರ್ತವ್ಯ, காலையில் நீங்கள் எழுந்த உடனே ஜெபிப்பதை உங்கள் பிள்ளைகள் பார்த்து வளர வேண்டும். ನೀವು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದನ್ನ ನಿಮ್ಮ ಮಗು ನೋಡಿ ಬೆಳೆಯಬೇಕು. காலையில எந்திரச்ச உடனே நீங்க மொபைல் போனை எடுத்தீங்கன்னா, ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ನೀವು ಮೊಬೈಲ್ ಹಿಡಿಯುವುದಾದರೆ உங்கள் பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா மொபைல் போனை தான் எடுப்பாங்க. ನಿಮ್ಮ ಮಗುವದನ್ನು ನೋಡಿ ಅದು ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ಹಿಡಿಯುತ್ತದೆ. நீங்க காலையில எழுந்த உடனே வேதத்தை வாசித்தீர்கள் என்றால், ನೀವು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ಸತ್ಯವೇದ ಓದುವುದಾದರೆ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ಒಂದಲ್ಲ ಒಂದು ದಿನ நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் வேதத்தை எடுப்பார்கள். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮ ಮಗು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುತ್ತದೆ. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದ ದೇವ ಮಗುವೇ, சுருக்கமாக இந்த செய்தி உங்களோடு பேசினேன். ನಾನು ಚಿಕ್ಕದಾಗಿ ಸಂದೇಶವನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಮಾತನಾಡಿದೆ. நிச்சயமாக கர்த்தரை நம்பி உங்கள் பிள்ளைகளை வளருங்க. ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರನ್ನು ನಂಬಿ ನಿಮ್ಮ ಮಗುವನ್ನು ಬೆಳೆಸಿ அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். ಅವರನ್ನು ಮಾತ್ರ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. அவர் பெரிய காரியங்களை செய்வார். ಅವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ஒரு ಮಾಡುತ್ತಾರೆ. நிமிஷ கண்களை மூடுவோம். ಒಂದು ನಿಮಿಷ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ. பிள்ளைகள் யாரா இருந்தாலும் பரவாயில்லை. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. பிள்ளைகள் உங்க அருகிலே இல்லை என்றாலும் பரவாயில்லை. ನಿಮ್ಮ ಮಗು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. ஒரு நிமிஷம் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். ಒಂದು ನಿಮಿಷ ನಿಮ್ಮ ಮಗುವಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. அன்பின் பரலோக ராஜாவே, ಪರಲೋಕದ ತಂದೆಯೇ, இந்த வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಾನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇನೆ. இந்த கூடுகையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக நன்றி ಈ செலுத்துகிறேன். ಕೂಟದಲ್ಲಿರುವ ಒಂದೊಂದು ಎತ್ತವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ಅವರ ಜೀವಿತವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. அவர்களோடு கர்த்தர் கூட இருப்பீராக. ದೇವರು ಅವರ ಸಂಗಡ ಇರಲಿ. அவர்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. ದೇವರು ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಬದಲಾಯಿಸಲಿ. பரிசுத்த ஆவியானவர் அந்த பிள்ளைகளை தொடுவீராக. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮಕ್ಕಳನ್ನು ಈಗ ಮುಟ್ಟಬೇಕಂತ அந்த ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு கட்டுகளையும் ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿರುವ ಒಂದೊಂದು ತಡೆಗಳು ஆண்டவராகிய இயேசு இந்த வேளையிலே மாற்றுவீராக. ಕರ್ತನಾದ ದೇವರಾದ ಯೇಸುವಿಗೆ ಬದಲಾಯಿಸಲಿ. இயேசு அந்த பிள்ளைகளை இந்த வேளையிலே தொடுங்க ராஜா. ಯೇಸು ಆ ಮಕ್ಕಳನ್ನೀಗ ಮುಟ್ಟಿರಿ. குடிகார பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. ಕುಡಿಕದಲ್ಲಿರುವ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಮನ ತಿರುಗಲಿ. போதை மத்திற்கு அடிமைப்பட்ட பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. ಪಾಪದಲ್ಲಿರುವ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಮನ ತಿರುಗಲಿ. ஆபாச படங்களுக்கு அடிமைப்பட்ட பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. ಪಾಪವನ್ನು ನೋಡುವ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಮನ ತಿರುಗಲಿ. விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் அடிமைப்பட்ட பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். ವ್ಯಭಿಚಾರದ ಪಾಪದಲ್ಲಿರುವ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಮನ இந்த ತಿರುಗಲಿ. கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெற்றோர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசும். ಈ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿರುವ ಎತ್ತವರ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ದೇವರ ಮಾತನಾಡಿರಿ. கர்த்தர் பெற்றோர்களை தொடுவீராக. ದೇವರೇ ಎತ್ತವರನ್ನು ಮುಟ್ಟಿರಿ. அவர்களை எழுப்புவீராக. ಅವರುಗಳನ್ನು ಎಬ್ಬಿಸಿರಿ. சோம்பேறித்தனங்களை மாற்றும். ಸೋಂಬೇರಿತನಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ. எதிர்த்து பேசும் தன்மைகளை மாற்றும்.
மாற்றும். ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿರಿ. ஒவ்வொரு பெற்றோர்களையும் ದೇವರೊಬ್ಬ ಎತ್ತವರನ್ನು அபரிதமாய் ஆசீர்வதியும். ಪರಿಮಿತವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. அவர்கள் தேவைகளை நீ சந்தியும். ಅವರ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನೆಲ್ಲ ಸಂಧಿಸಿರಿ. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ಯೇಸುವಿನ ಮೂಲಕ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. தயவு செய்து உங்களிடத்தில் சொல்லுகிறேன், இன்றிலிருந்து குடும்ப ஜெபத்தை ஆரம்பியுங்கள். ದಯಮಾಡಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ಇಂದಿನಿಂದ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕುಟುಂಬ ಪ್ರಾರ್ಥನೆ ಆರಂಭಿಸಿರಿ. ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கலாம், அல்லது குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ನೀವು ಮಗುವಿಗೋಸ್ಕರ ಕಾಯಬಹುದು, ಕಾಯ್ತಾ ಇರಬಹುದು. உங்க குழந்தைக்கு 80 வயசு ஆனாலும் பரவாயில்லை. ನಿಮ್ಮ ಮಗುವಿಗೆ 80 ವಯಸ್ಸಾದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. குடும்ப ஜெபத்தை ஒரு நாளும் ಮರೆತು போகாதீர்கள். ಕುಟುಂಬ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಒಂದು ಕಾಲವೂ ಮರೆಯಬೇಡಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ನಾವು ಕರಗಳ ಕರ್ತನನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಒಳ್ಳೆಯ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ, ಒಳ್ಳೆಯ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ನಡೆಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಈಗ ಮಗುವನ್ನ ಸೇವಕರ ಕರಗಳಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡುವಂತ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವಂತಹ ಗಣ ಸೇವಕರ